சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரான்ல இருக்கிற ஒரு துறைமுகத்துல மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் அமெரிக்காவோட ஈரானுடைய அதிகாரிகள் ஒரு முக்கியமான மீட்டிங்லயும் ஈடுபட்டிருக்காங்க. ஈரான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது வெடி விபத்தா இல்ல திட்டமிட்டு வெடிக்க செய்யப்பட்டதா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அந்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிகோட் பை வெங்கட். ஈரான்ல இருக்கிற பந்தார் அபாஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஷாஹித் ரஜாய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகம் எண்ணெய், கேஸ், பெட்ரோலியம் பொருட்கள் போன்ற முக்கியமான விஷயங்களை கையாளுறதுக்கான திறன் கொண்ட ஒரு முக்கியமான துறைமுகம். அங்க மிகப்பெரிய வெடி விபத்து இன்னைக்கு பிற்பகல்ல ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்து தொடர்பான காட்சிகள் எல்லாம் நம்மளை அதிர வைக்குது. ஏன்னா இந்த வெடி விபத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இருந்திருக்கு. அதாவது 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிடையாது, ரேடியஸ், அதாவது சுற்றளவுக்கு இருந்திருக்கு. அவ்வளவு தூரம் இதனுடைய தாக்கம் உணரப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டவுன் வரைக்கும் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏகப்பட்ட வாகனங்களினுடைய கண்ணாடிகள் சிதறி உடைஞ்சிருக்கு. வீடுகளினுடைய ஜன்னல் கண்ணாடிகளும் உடைஞ்சிருக்கு. அந்த துறைமுகத்துக்குள்ளே இருக்கிற பல்வேறு கட்டடங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த வெடி விபத்துல கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல காயம்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுல எதுவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற தகவல் உடனடியாக கிடைக்கல. தொடர்ந்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு தூரம் இதனுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஈரானுடைய அரசு ஊடகங்கள் சொல்றதுன்னா முதல் கட்டமா இந்த துறைமுகத்தில் இருக்கிற கெமிக்கல் மற்றும் சல்ஃபர் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. குறிப்பா ஒரு ஆயில் டேங்க்ல தான் இந்த வெடி விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி வெடிச்சது, ஏன் வெடிச்சது அப்படிங்கிற காரணம் எல்லாம் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அது திடீர்னு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் முதல் கட்டமா ஈரானுடைய அரசு கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த வெடி விபத்து நடந்த போது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா 2018 டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்கனவே போடப்பட்டிருந்த அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து நாங்க வெளியேறோம்னு அறிவிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறதுனால ஈரான் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய அணுசக்திக்கான கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துறதுக்கான வேலையில ஈடுபட்டாங்க. அணுசக்திக்கு தேவையான மூலப்பொருட்களான யுரேனியம் போன்ற முக்கியமான பொருட்களை எல்லாம் அதிகமாக ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஈரானுடைய தரப்பு. ஆனா அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகள்ல என்ன சொன்னாங்கன்னா ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு, இது ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லி ஈரான் மேல பல்வேறு தடைகளை அமெரிக்கா உட்பட முக்கியமான நாடுகள்லாம் விதிச்சாங்க. இதனால ஈரானுக்கு சர்வதேச வர்த்தகத்துல பல தடைகள் இருந்தாலும் அவங்க ஏதோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியும் இருக்கு. காரணம் இந்த தடைகள் தான். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப ஆட்சிக்கு வந்தாரு, அதிபரானார். எந்த ஒப்பந்தத்திலிருந்து தான் வெளியேறினாரோ இப்போ அந்த ஒப்பந்தத்துக்குள்ள ஈரான் திரும்பவும் வரணும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல ஒரு கடிதம் மூலமாக ஈரானுக்கு தூது அனுப்புனாரு. அந்த கடிதத்தை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் மறுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கம் எடுத்த தொடர் முயற்சிகளால ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. முதல் 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு சுமூகமா போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு தான் அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் அந்த துறைமுகத்துல வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை சுமூகமா இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விஷயங்களை ஈரான் மறக்காம தான் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, அப்படி ஒத்துக்கலன்னா வேற வழிகளில் அவங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலோட தான் அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காரு. அதனால ஈரானும் அமெரிக்கா சொல்ற எல்லா விஷயத்துக்குமே நாங்க ஒத்துக்க முடியாது, அப்படி நாங்க இந்த நியூக்ளியர் டீலுக்கு ஒத்துக்கிட்டோம்னா அது எங்க மேல இன்னும் அதிக தடைகளை விதிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்காக நாங்க எங்க கையில இருக்கிற யுரேனியமையோ எங்களுடைய அணுசக்திக்கான அந்த கேப்பபிலிட்டிஸையோ எங்களால குறைச்சிக்கணும், அதை அமெரிக்கா கீழே சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரோட தான் அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கே போயிருக்காங்க. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஓமன்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மட்டும்தான் ஈரானுக்கு அசாதாரணமான சூழலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வேறு சில விஷயங்களும் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தினாங்க. அந்த மோதல் அப்படிங்கிறது அதோட நிக்குது. தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி சார்ந்த உட்கட்டமைப்பு இடங்கள்ல தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அதை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. சரி, இதுக்கும் அந்த வெடி விபத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெடி விபத்து நடந்த இதே துறைமுகத்துல 2020ஆம் ஆண்டு
இஸ்ரேல் ஒரு சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு அந்த போர்ட்ல எந்த வேலையுமே சரியா நடக்க முடியாத அளவுக்கு அந்த சைபர் அட்டாக் இருந்துச்சு. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி அமெரிக்கா ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகுது. இந்த நேரத்துல இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்காக இஸ்ரேல் அந்த போர்ட்ல எதுவும் தாக்குதல் நடத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சர்வதேச அளவில் எழுந்திருக்கு. இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், இது போர்ட்ல நடந்த வெடி விபத்து. இதே மாதிரி ஒரு போர்ட்ல பெரிய ஒரு வெடி விபத்து நடந்துச்சு. அதுல 200 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க. நான் எதை சொல்றேன்னா, லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல 2020ஆம் ஆண்டு துறைமுகத்துல ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. இதே வெடி விபத்து மாதிரி பல கிலோமீட்டர்களுக்கு அதனுடைய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. அங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் சேதமடைஞ்சிச்சு. உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து நாசமாச்சு. பெரிய அளவிலான பாதிப்பை அது பெய்ரூட்டினுடைய அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுச்சு. பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. பாலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இதுல கொல்லப்பட்டாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெடி விபத்து அப்போ எதனால ஏற்பட்டுச்சுன்னு தகவல் சொல்லப்பட்டுச்சுன்னா, அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் அங்க இருக்கிற துறைமுகத்தினுடைய கிடங்குல பெரிய அளவுல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஏற்பட்ட ஒரு வெடி விபத்து தான் இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பின்னால தகவல் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த வெடி விபத்துல யாருக்கு பொறுப்பு, இதுல யார் தப்பு செஞ்சா அப்படிங்கிற விஷயம் மட்டும் அங்க தீர்வாக கொண்டு வரவே படலை. இன்னும் விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் ஏகப்பட்ட அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. சரி, இதுவையும் இப்ப நடந்திருக்கிற துறைமுக வெடி விபத்தையும் நீங்க ஏன் தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொன்னது அதிகாரப்பூர்வமான தகவல்கள். ஆனா அன்அபிஷியலா உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் சொன்னது என்னன்னா, பெய்ரூட்டில் நடந்த அந்த வெடி விபத்துல அண்டை நாடான இஸ்ரேலினுடைய கை இருக்கிறதாக சர்வதேச அளவுல பேசப்பட்டுச்சு. அது நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் அப்படி ஒரு வாதத்தை இதுவரைக்கும் யாராலையும் மறுக்கவும் முடியல. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறமாக காசா மேலையும், காசாவுக்கு ஹமாஸுக்கு ஆதரவாக வந்த லெபனான்ல செயல்பட்டு இருக்கிற ஹிஸ்புல்லா மேலேயும் பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா பேஜர்கள், செல்போன்கள்லாம் லெபனான்ல வெடிச்சுது. அதுல நிறைய ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவங்க உயிரிழந்தாங்க. அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கான கேப்பபிலிட்டி இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதனாலதான் ஏற்கனவே லெபனான்ல நடந்த அந்த துறைமுக வெடி விபத்து, ஈரான்ல இப்ப நடந்திருக்கிற துறைமுக வெடி விபத்து, இதுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கிற அணுசக்தி சார்ந்த அந்த பேச்சுவார்த்தை, இது மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த வெடி விபத்து அப்படிங்கிறது வெறுமனே விபத்தா, இல்ல இதுக்கு பின்னாடி திட்டமிட்ட சதி எதுவும் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது. தொடர்ந்து ஈரான் அரசாங்கம் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கலாம். டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.